How to train your lungs. எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க பாதி பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம். ஸோ உங்க லங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சிஜன் உங்க பாடி ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ இப்படி இருக்கிற ஆர்கனை எப்படி கரெக்டா யூஸ் பண்றதுன்றதும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதி பேர் பெஞ்ச் ஜாப். ஸோ உங்களோட போஸ்டர் கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே கொஞ்சம் அப்ரேட்டா உட்காருறது, நல்ல டீப் பிரெத் எடுக்கிறது உங்க லங்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அப்பப்போ 30 செகண்ட்ஸ் பிரெத் ஹோல்ட் பண்ணி நல்லா டீப் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது லங்கோட எக்ஸ்பான்ஷன் பெட்டரா இருக்கும். தென் there is something called diaphragmatic breathing. diaphragmatic breathingன்றது உங்க லங்கு கீழே டயஃப்ரம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுதான் உங்க லங்ஸ் பிரீத் பண்ணும்போது மேலையும் கீழையும் மூவ் பண்ணும். இதை ஃபோக்கஸ்டா நீங்க பிரீத் பண்ணும்போது பிரெத்தும் ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ இந்த diaphragmatic breathing அப்படிங்கிறது பெல்லியை ஃபோக்கஸ் பண்ணி பிரீத் பண்றது. ஸோ ஒரு கையை செஸ்ட்லயும் ஒரு கையை பெல்லிலையும் வச்சுக்கோங்க. அப்படி நீங்க பிரீத் பண்ணும்போது நல்ல பெல்லியில இருக்கிற ஹேண்ட் நல்லா உள்ள போகணும், செஸ்ட்ல இருக்கிற ஹேண்டை விட. ஸோ இதுதான் diaphragmatic breathing. ஸோ வயிற்றுல இருந்து காத்து எடுத்து எக்ஸேல் பண்றது. ஸோ இந்த மாதிரி பிரெத் அட்லீஸ்ட் நீங்க பிராக்டிஸ் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டியோ 10 வாட்டியோ எவ்ரி 1 hour நீங்க பண்ணும்போது உங்களோட பிரெத் நல்லா எஃபிஷியன்டா மாறும். ஸோ பிரீதிங்ன்றது ரொம்ப அண்டர் ரேட்டடான டேர்ம். பட் அதை நம்ம கரெக்டா பண்ணோம்னா நம்ம பாடி ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும்.